இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அரவிந்த், இது இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ எரேன் ஏகர் ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணுங்க போக சொல்லியிருந்தாரு. அவருக்காகவே எரேன் ஏகர் ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோ சொல்லிட்டு போங்க, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லைன்றத உங்களுக்கான ட்ரை பண்ணேன். நான் கண்ணால் பார்த்தப்ப ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட பழைய மெமோரிஸை வந்து கண்முன் காட்டப் போகிறேன். அதாவது இயர்லி 2K கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பழைய ஞாபகங்கள் கண்முன் வரும், கண்டிப்பாக வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போதும், நிறுத்துங்க. இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்ற வரைக்கும் நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறதா இல்ல. இது என்ன இடம்? பெண்ணை துறக்கிற அந்த ஏலியனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இது சீன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சீன் நீ பார்த்துருந்தே அப்புறம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிராண்ட்பா மேட்ஸ் வந்து யாருங்கிற காட்டுற ஒரு தருணம் இது. தான் தான் வந்து பிளம்பருங்கிற ஒரு அடையாளத்தை காட்டுற ஒரு தருணம். இதெல்லாம் செம்ம புதுசா இருக்கும். இந்த பென்டன் வாட்ச் மட்டும் என் கைக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்களேன். இந்த வாட்ச் மட்டும் என் கையில சிக்கிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல தான் ஒரு கனவுங்க. சின்ன வயசுல இருந்து வெளியே மொட்டை மாடல எட்டி வைப்பேன். டே ஆஸ்மித்து, எப்படா அந்த ஆம்புலன்ஸ் கீழே தூக்கி போடுவேன், உனக்காக வெயிட்டிங்கடா, ஓடுறா டே ஆஸ்மித்து அப்படின்லாம் மொட்டை மாடலாக காத்து கிடந்த காலம் அது. நீங்க எதாவது வெயிட் பண்ணிருக்கீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாபா தயவு செஞ்சு இந்த திருமாடா யாருங்கிறதையும் எப்படி அவனை நாங்க ஜெயிக்கணுங்கிறத பத்தியும் விளக்குங்க. இனி இந்த பூமியில இருக்கிற எந்த சக்தியாலையும் அவனை வெல்லவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே அழிஞ்சவன். ஆனா உண்மையை சொல்லணுமேங்களேன், இந்த கார்ட்டூன் கேரக்டர்லயே கிருமாடா தாங்க நம்பர் 1 வில்லனா. கிருமாடா தான் எனக்கு ஃபேவரட். இல்லைன்னா கிருமாடா தான். அந்த ஸ்மைல் தாங்க நல்லா இருக்கு. ஸ்மைல் அது மியூசிக்கும் கிருமோடோ நல்லா இருக்கும். அது அங்க பாருங்க, அங்க தூரத்துல ஏதோ ஒரு வீடு தெரியுது. அதுக்குள்ள லைட் வேற எரியுது. அங்கிள், டோலக்பூருக்கு எப்படி போறதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? ட்ரெயின்ல ஏறிக்கங்க. ஒக்கா இதெல்லாம் எப்படிப்பட்ட எபிசோட் தெரியுமாங்க? உடஞ்சு போல பாலம் போல ட்ரெயின் போகும். செம்ம ஃபீலிங். அதெல்லாம் இப்ப எடுக்கிற படம் என்னங்க, அரண்மனை 4, 3, 2. இந்த படம் பார்த்துருக்கியா? கோஸ்ட் ட்ரெயின் படம் பார்த்துருக்கியா? எபிசோட் பார்த்துருக்கியா? அள்ளு விட்டுரும். இத்தனைக்கும் இந்த எபிசோட் வந்து காலைல பகல்ல அதை பார்ப்பேன். ட்ரெயின் உடைஞ்சு போன பிரிட்ஜ் மேல போகும். கை கால் அள்ளு விட்டுருங்க. ட்ரெயின் உடைஞ்சு போன பிரிட்ஜ் மேல போகும். இதுதாங்க ஹைலைட்டு. ட்ரெயின் உடஞ்சு போல பிரிட்ஜு மேல போகும். சரியான ஹைலைட் இதெல்லாம். இந்த ட்ரெயின்ல ஏறினவங்களால அப்புறம் இறங்கவே முடியாது. அதோட சும்மா சொல்ல டப்பிங்கும் வேற லெவல்ல மொக்கா நுறுக்கி விட்டுரு போன டப்பிங்கும். ட்ரெயின் நிக்கவே நிக்காது. இன்னும் வேகம், இன்னும் வேகம், இன்னும் வேகம், வேகம் வேகம். இந்த கடைசியில கொண்டு பார்த்து என்ன வேகம், என்ன வேகம், என்ன வேகம், என்ன வேகம், என்ன வேகம். காலையா பிள்ளை இது கருதி பசது. நான் உண்மையை சொல்லணும்னா வேற லெவல் எபிசோடுங்க இதெல்லாம். இந்த எபிசோட்ல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா நடுங்கிருப்பீங்க.
என்னாச்சு பிரதாப் கண்டோட காடு இது. உண்மை அங்க எல்லாரும் இங்க ஏங்க ஐயோ இதெல்லாம் எப்படிப்பட்ட படம் தெரியுமாங்க கொக்கா மக்க. பிரதாப் கட் காடுங்க. இப்ப எடுக்கிற படம் தான் என்னங்க அட்வென்ச்சர் படம். அட்வென்ச்சரா இருக்கும், பேய் வரும், சர்வைவலா இருக்கும். அந்த மொட்டை வில்லன் தான் ஹைலைட். இதுல மொட்டை வில்லன். இந்த படம் பார்த்துருக்கேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வந்திருக்கோம் இல்லன்னா அவங்க கிட்ட மாட்டி ஒரு வழியா இருக்கும். யார்கிட்ட மாட்டிருப்போம்? ஆவி கிட்ட. உள்ள பேய் இருக்கு. இப்ப உள்ள போனா அதுக்கு அப்புறம் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அந்த காட்டுக்குள்ள போனா திரும்ப வர சான்ஸே கிடையாது. கோஸ்டங்கிள் கோஸ்டங்கிள் நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் கோஸ்டங்கிள்? இதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அசல் 90s கிட்ஸ் தான். ஏங்க கொக்கா மக்கா கொத்தா இந்த கேம்லாம் நீங்கள் விளாண்டுருக்கீங்களா? வெக்டர் கேமுங்க. ஐயோ, ஆனால் இந்த கேமில் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஒருத்தன் துரத்துவியான், நம்ம வந்து தப்பிச்சு ஓடுவோம். வேற மாதிரி இருக்குங்க இந்த கேம்லாம். அது இன்ட்ரோ சீன்லாம் அப்படியே ஒரு ரியலிஸ்டிக் சினிமேட்டிக் மூவி மாதிரியே ஃபீல் ஆகும். இந்த சீனை பார்க்கறதுக்காக கேம் ஆடுவேன். இந்த கேம் யார் யார் விளாண்டுறீங்க சொல்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இது உங்களோட ஃபேவரட்டான கார்ட்டூன்ங்கிறத கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என்னக்கா பார்க்குற வீடியோ எல்லாமே கூஸ் பம்ப்ஸாக இருக்குதாங்க. பழைய ஞாபகம் வருதா உங்களுக்கு வருதா பழைய ஞாபகங்கள்? எனக்கு கண்முன் வந்துட்டு போகிறது. ஸ்டூவர்ட் லிட்டிலுங்க, ஸ்டூவர்ட் லிட்டில். யார் பார்க்காம எடுத்துருப்பீங்க? அந்த உண்மையை சொல்லணும்னா பென்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ கூட பார்த்துட்டு இருக்கேன். ஆம்னிவர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஆம்னிவர்ஸ் முடிச்ச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்டன் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் கேவலமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் பென்டன் கிளாசிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்துருக்கீங்களா? அந்த 4 ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். கொம்மால கூஸ் பம்ப்ஸுங்க, அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ். சரி ஓகே கேஸ், நம்ம வந்து வீடியோ இதை என் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பண்ணலான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, உங்களுக்கு உங்களோட பழைய ஞாபகங்கள் கண்முன் வந்ததா இல்லையா என்பதை கமெண்டில் தெரிவித்துக் கொள்ளவும்.